திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரவத்தியே. சேதாஸ்வதர உபனிஷத்து தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரமாண வாக்கியம். யாரொருத்தன் தன்னுடைய உந்தியிலிருந்து பிறவனை படைத்து அது தொடக்கமாக இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணி அவர்களை நியமித்து வழிநடாத்தி கொண்டு கடைசியிலே தானும் அழித்து தன்னுடைய வயற்றிலே அடக்குகிறானோ அவனையே பரபிரம்மம் என்று கொள்ள வேணும். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரகினோகி தஸ்மை தம்மதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே. அப்படி இருக்கக்கூடியதான பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே என்ன பண்ணணுமா? முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, அவனையே சரணமாக பெற்ற வேண்டும். யாரு? முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்தியே, முமுக்ஷுக்கள் எல்லாம் அவனையே பத்துவர்கள், சரணமாக பத்துவர்கள் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். இப்ப நமக்கு திருப்பானாழ்வாருடைய 3வது பாசுரம் அனுபவம். மந்திவாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலது அன்னோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்பது. முதல்ல எல்லாமே அவலன் ஆதி பிரான் அப்படின்னு சொன்னார். அடுத்ததிலே கவர்ந்தவங்கனை காகுத்தன் உவந்த உள்ளத்தனாய் உலகளந்தன்னவரேன்னு சொன்னார். அவருடைய திருப்பரியட்டத்தின் மேலே சொன்னதுன்னு சொன்னார். இப்ப அதுக்கு மேலே திருப்படி அரைச்சி வந்த ஆடை, அதுக்கப்புறம் நாபி கமலம். இந்த நாபி கமலத்திலிருந்து யாரொருத்தன் பிறமனை படைக்கிறானோ நான்முகனை படைத்தான் அப்படின்னு சொல்ற போது நாராயணன் நான்முகனை நாராயணன் படைத்தான்னு சொல்லி சொல்லியும் நாராயணன், அதாவது நான்முகன் திருவந்தாதில் திருமிஷாழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ. அப்பன் பிறமனை தன்னுடைய உந்தியிலிருந்து முதல்ல படைச்சார். பிரம்மாவே அங்கிருந்து தான் வந்தார், சதுர்முக பிரம்மா. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே. அவர்கள் எல்லாருமே கடைசியில அந்த பெருமாள் வயத்துக்குள்ளே போயிடணும். உண்டு உமிழ்கிறான் கடைசியிலே. அதுக்கப்புறம் என்ன? திரும்ப சிருஷ்டி ஆகும். இப்படி பிரளயம் என்ன, சிருஷ்டி என்ன, இப்படியெல்லாம் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவனுடைய உந்தி கமலமானது எத்தனை அழகாக உள்ளது. ஏன்னா லோகத்திலேன்னு சொன்னா பிரசவம் ஏற்பட ஏற்பட அந்த அழகானது குறைந்து கொண்டே செல்லும். ஆனா எம்பெருமான் எத்தனை தடவை சிருஷ்டி பண்ணி எத்தனை தடவை இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து படைத்து காத்து அழித்து பண்ணுகிறானோ அத்தனை தடவை அவனுடைய திருமேனியிலே அவனுடைய திரு நாபிகமலத்திலே ஒளி பிரகாசமாக வீசுகிறது, எழில் உந்தி என்று தெரிவித்தார். அப்ப மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத்து அரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலது அன்னோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. பகவத அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு இந்த ஜென்மாவை கொடுத்தாரோ இல்லையோ, பகவத அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு பிரார்த்தத்தை கொடுத்தாரோ இல்லையோ, ஆத்மஸ்வரூபத்தை கொண்டாடுகிறாராம். அப்ப அதுக்காக யார் இவர் அப்படின்னா மந்திகள் எல்லாம் பாயக்கூடிய வடவேங்கட மாமலைன்னு சொன்னார். போன பாசுரத்திலே பரமதநாதனே எல்லாம்னு முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் திருவிக்ரமாவதாரம் என்ன, ஸ்ரீ ராமாவதாரம் என்ன எடுத்த எம்பெருமானே இங்க வந்து சயனிச்சுருக்கான்னு சொல்லி, இப்போ பகவான் பரமதநாதன் இருக்கா, அவர் அங்கிருந்து இந்த லீலா விபூதியில ஒரு இடம் வேணும் எனக்கு, அங்க போய் நான் பார்க்கணும் அப்படின்னுட்டு நினைச்சாராம். எங்க போயிருக்கலாம் அப்படின்னு பெருமாள் பார்த்துருக்கார், யோசனை பண்ணிருக்கார். பார்த்தா திருவேங்கடமலை அப்படின்னு இருக்கு. அந்த வடவேங்கட மாமலைன்னா நமக்கு தமிழகத்துக்கு வடக்கு இருக்கும் இல்லையோ, அதனால வடவேங்கட மாமலைன்னு சொல்லுவார்கள் பொதுவாகவே. அப்படி அந்த எம்பெருமான் அங்கிருந்து மேலேருந்து வந்தார். சரி திருமலையில போய் நின்றுக்கலாம் அப்படின்னு அங்க நின்றுட்டாராம். நின்றுண்டவ அங்க ரொம்ப நாள் நின்றுட்டே இருக்க முடியாது. எத்தனை நாள் நிற்கிறது? இவாளெல்லாம் ரட்சித்து கொடுக்கணும்னா இவர்கள் எந்த காலத்துக்கு என்னோட திருப்படியை பத்த போறாலும் தெரியலையோ இல்லையோ, அதனால நின்றுட்டே இருந்தா முடியாது. சரி ஒரு இடத்துல வந்து படுத்துணுலாம் அப்படின்ட்டு பெருமாள் நன்னா ஒரு இடத்துல சொல்றா, தெற்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து தான் வந்து சயனித்து கொண்டான்னு ஒரு இடத்துல சொல்றா.
வடவேங்கட மாமலைன்னு அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து வந்து சயனித்துக் கொண்டான் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெருமாள் பார்த்தாராம், பரமதநாதனா இருந்தோம், சரி இவர்களை ரட்சிக்கணும்னா திருவேங்கட மாமலைக்கு போவோம், குளிர் அருவி வேங்கடம் என்ன பெருமாள் வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு சொல்ல முடியும். வைகுண்டத்துல பெருமாளுக்கு விரக்தியான், அந்த விரக்தி ஏற்பட்டுதான். ஏற்பட்டா எங்க போய் படுதுன்னா சுவாமி புஷ்கரணிக்கும் வந்துட்டார். வராக பெருமான் இருக்காரு இல்லையோ திருமலையிலே, வராக பெருமான் தான் அங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு மூர்த்தி அவர் தான். வந்து சேர்ந்தவர் தான் சீனிவாச பெருமாள். அவர் அங்க வராக பெருமானா அங்க இருக்கார். இப்ப புஷ்கரணியில தீர்த்தமாகட்டும் எல்லாரும் உதவி சேவிக்கிறார். அப்ப அந்த பெருமாள் தான் மூர்த்தி, அவர் தான். ஆனா இவர் வந்தவர் வந்தவர் அவர் அங்கே நின்றுட்டார். அந்த பெருமாள் திருவேங்கட மாமலை என்று சொல்லப்படுகிற அவ்விடத்திலே அங்க வந்து நின்றுட்டார். சரி அங்கிருந்து நின்னார். சரி நின்னா முடியாது, இவாளெல்லாம் சம்சாரத்தை எல்லாத்தையும் பூரா காலி பண்ணோம்னா நம்மளோட இடத்துல போய் சயனிச்சுனா தான் முடியும்னு திருவரங்கத்துக்கு வந்துட்டாராம். வந்து சயனி விட்டார். அப்படி வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்திச்சிய நின்னான். ரெண்டு பேரும் சேவிக்கலாம் இல்லையா? அதாவது மாமலையில கீழே இருக்கிறவா நம்ம எல்லாம் மேலே ஏறி போய் சேவிக்கணும், மேல இருக்கக்கூடிய நித்தியசீர்கள்லாம் மேலேருந்து கீழே இறங்கணும். ரெண்டு பேருக்கும் அவர்கள் கீழிறங்க நாமெல்லாம் மேலே சென்று எம்பெருமானை சேவிக்கிறோம். எப்படியானா இரட்டப்பிரசவம் ஒரு தாய் பிரசவித்தாள் என்னால் இருமருங்கிலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் பாலமது ஊட்டுமா போல நமக்கும் நம்ம போல இருக்கக்கூடியவர்களுக்கு சம்சாரிகளுக்கு மேலே ஏறணும், பெருமாள் திருவடியை சேவிக்கணும். நித்தியசூரிகளுக்கு மேலிருந்து கீழே இறங்கணும், பெருமாளை சேவிக்கணும். அப்படி ரெண்டு விதமாக இருவருக்கும் சாந்தி செய்ய நின்னான். வேற எங்க இருக்கான் அவன்? அரங்கத்தரவணையான். அவன் வந்து செஞ்சின்ற இடம் அரங்கத்து அரவு இன் அணையான். ரொம்ப அதாவது அந்த ஆதிசேஷ படுக்கிறதுக்கு இல்லையோ குளிர்ச்சி இருக்கணும், நன்னா இருக்கும், வாசனையா இருக்கும், தூய்மையா இருக்கும், அழகா இருக்கும், தாவல்யத்தோடு இருக்கும், மிருதுவா இருக்கும். இவ்வளவு இருக்கணும். பஞ்சசேனம் அப்படிங்கிற இல்லையோ ஆதிசேஷ படத்துக்கு தான் பஞ்சசேனம். பஞ்சசேனத்தின் மேலேறின்னு சொன்னாலும் இல்லையோ அது போல அந்த அரவினனையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை. அந்திபோல் நிறத்தாடை பட்டு பீதாம்பர சாத்திருக்கார். அதுக்கு மேல பார்த்தோம்னா பெருமானுடைய நாபீகமலம். அந்த நாபீகமலத்திலிருந்து தான் திருவனந்தபுரத்துல போய் சேவிச்சோம்னா அந்த நாபீகமலத்திலிருந்து பிரம்மாவனுடைய தாமர மலர்ல இருப்பார். உந்திமேல் நான்முகனை படைத்தான் உலகண்டவன் எந்த பெம்மான் அப்படின்னு திருவரங்கநாதனுக்காக திருவங்கையாழ்வாருடைய பாசுரம். உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த பெம்மான் இமையோர்கள் தாதைக்கு இடமென்பரால் சந்தினோடும் மணியம் கொழிக்கும் புனல் காவிரி அந்திபோல் நிறத்தால் வயல் சூழ் தென்னரங்கமே. தென்னரங்கம் அப்படின்னு உந்திமேல் நான் முகனை படைத்தான் உலகுண்டவன் எந்த வெம்மான். ஆச்சரியமான பதிகம். திருவரங்கத்துக்காக திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். தன்னுடைய உந்தீக மதத்திலிருந்து எம்பெருமானை படைத்தான். ஆக இங்கிருந்து வந்தாரோ இல்லையோ, அதனால அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அதுக்கு மேலே உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்து எழில் உந்தினார். அழகு பிரகாசமாக இருக்கக்கூடிய கீழே சொன்னேன் பகவான் சிருஷ்டி பண்ண தன்னுடைய உந்தி கமலத்துல ஒரு அழகு, ஒரு பிரகாசம் சுழியாக இருக்கக்கூடிய அந்த உந்தி கமலத்திலிருந்து உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. என்னுடைய உள்ளம்னு சொல்லல, அடியேன் உள்ளத்து இன்னுயிர்னு சொன்னார். இன்னுயிர்னா எதுக்காக இன்னுன்னா வேதாந்த பாசிரியத்தானுடைய தெரியா முனிவாகன போகத்துல தெரிவிக்கிறார். பகவத அனுபவத்துக்கு ரொம்ப அனுகூலமாக இந்த ஆத்மஸ்வரூபமானது இருக்கும் இல்லையோ. ஏன்னா பகவத அனுபவத்துக்கு அனுகூலமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் இதுக்கே பயன், இல்லைன்னா அது பயனே இல்லை. அதைத்தான் சுவாமி தெரிவிக்கிறார். பகவத அனுபவத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜன்மா இருக்கோ இல்லையோ, அதுதான் இன்னுயிர்னு சொன்னார். வெறும் உயிர்னு சொல்ல, அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அப்படிங்கிறது. அப்ப இதுல வடவேங்கட மாமலை அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு திவதேசம் தானே. அந்த திவதேசம் பகவான் இங்க இருக்கிறவாளும் செய்யலாம் ஏறணும், அங்க இருக்கிறவாளும் செய்யலாம் இறங்கணும். சந்தி செய்யன்னு நான் நடுவுல நிற்கிறார். சந்தி செய்யன்னா ரெண்டு பேரையும் கனெக்டிவிட்டி. இவர் அவளையும் கனெக்ட் பண்றார், இவரையும் கனெக்ட் பண்றார், நம்மளையும் கனெக்ட் பண்றார், சம்சாரிகளையும் கனெக்ட் பண்றார், நித்தியசூர்களையும் சேர்த்து கனெக்ட் பண்றார். ரெண்டு பேருக்கும் சமமா ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்.
எப்படி தாயார் கொடுக்குறாளோ அதை போல பார்த்தோம் இல்லையோ. அப்ப 2 பேருக்குமாக நம்மை அனுகிரகம் பண்ண வேணுமென்னு திருமலையிலே வந்து எம்பெருமான் நின்று கொண்டு அங்கிருந்து தானும் புறப்பட்டு வடக்கு வாசல் வழியா உள்ள நுழைய வந்து சேனிச்சு விட்டாராம். ஷடக்குன்னு வந்து சேனிச்சு விட்டார். போற நின்று எத்தனை நாள் நிற்கிறது, அங்க நிற்கிறவர் நிற்கட்ட சீனிவாச பெருமாள் நம்ம வாட்டுக்கு வந்து சேனிச்சு விடலாம் அப்படின்னு வடக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்து பெரிய பெருமாள் சேனிச்சு விட்டார் அப்படின்னு திருமலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானும் இங்கே திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானும் ஒருவனே. அவனும் சௌலபியத்தை காமிக்கிறான், இவனும் சௌலபியத்தை காமிக்கிறான். அவனுக்கும் நீர்மை உண்டு, இவனுக்கும் நீர்மை உண்டு. நீர்மை இருக்கிறதுனால தானே நம்மளை ரட்சிப்பதற்காக எம்பெருமான் சேனித்து கொண்டுள்ளான். கிடந்ததுதான் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தின்னு ஆழ்வார் சேனிச்சிருக்கியே. அதாவது நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கியாலம் எகனமாய் கிடந்தமை கொலுங்கவோ என்ன ஆழ்வார் திருமழிப்பிரானுடைய திருவாக்குண்டோ இல்லையோ. அந்த மாதிரி பெருமாள் உகந்த உள்ளத்தனாய் அங்கே ஆயாச சேனிச்சு விட்டான். அதுக்கப்புறம் கவர்ந்தவங்கன காகுத்தன் ராமாவதாரம் பண்ணி சேனிச்சு விட்டான். இங்கே அங்க நின்று பார்த்துட்டு இங்க வந்து சேனிச்சு விட்டான் அப்படின்னு அந்த திருமலையிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணமும் பொறும்படித்தானும் இங்கே வந்து சேனித்து கொண்டான் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கமான விளக்கம். மேலும் பார்ப்போம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.